கையெழுந்து மங்கை. அத்தியாயம் 10. அதிகார திமிர். பண்டை கால கல்வி முறைக்கும் இந்த கால கல்வி முறைக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. வங்கிகளுக்கும் கம்பெனிகளுக்கும் குமாஸ்தாக்களை உருவாக்கும் இந்த கால கல்வி முறையிலிருந்து முற்றும் மாறுபாடானது அந்த காலத்திய கல்வி முறை. பழங்கால கல்வி முறையினால் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்ந்தன. வீரமும் தன்னம்பிக்கையும் பெருகின. அறிவு மேம்பட்ட நிலையில் உயர்ந்தது. அறம் பொருள் இன்பம் நுகரவும் நன்னெறிக்கு ஏற்ற முறையில் பயிலவுமே பண்டைய கால கல்வி உதவியது. இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றில் கூட பல்லவ ஆட்சியில்தான் சகல கலைகளும் ஒரே சமயத்தில் மேம்பட்டு திகழ்ந்தன. எல்லா கலைகளுக்கும் ஏற்ப சிறந்த கலைக்கூடங்களும் கல்லூரிகளும் காஞ்சி நகரில் பல இருந்தன. இன்றைக்கு 1700 ஆண்டுகளுக்கு முன்பே காஞ்சி நகரின் கல்வி சிறப்பு மேலோங்கி இருந்தது. சம்பந்த பத்திரர், பூஜ்யபாதர் முதலிய புகழ்பெற்ற சமண ஆசிரியர்கள் காஞ்சி கடிகைகளுக்கு விஜயம் செய்தார்களாம். மாபெரும் பௌத்த ஞானியான அரவண அடிகள் காஞ்சி பௌத்த கடிகையில்தான் தத்துவங்களை போதித்தார். காஞ்சிமா நகரில் இருந்துதான் தர்மபாலர் என்ற ஞானி நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியராக சென்றார். சீனாவிலும் ஜப்பானிலும் பௌத்த மட தலைவர்களாக இருந்த போதி தர்மர் காஞ்சிபுர தமிழர்தாம். தமிழும் வடமொழியும் அந்நாளில் காஞ்சியில் கொழுத்து வளர்ந்தன. காஞ்சி நகரின் வடமொழி கடிகை பாரதம் முழுவதும் மிகுந்த புகழையும் செல்வாக்கையும் பெற்றிருந்தது. இக்கதையின் காலகட்டத்திற்கு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கல்வி நிலையம் தோன்றிவிட்டது. நியாய பிரவேசம் என்னும் தர்க்க சாஸ்திரத்தை எழுதிய தின்னாகர் அந்த சமஸ்கிருத கடிகையில் பணியாற்றியவர். மகாகவி தண்டி அலங்கரித்த கடிகை அது. அங்கு 14 கலைகள் கற்பிக்கப்பட்டன. அவற்றுடன் 4 வேதங்கள், 6 அங்கங்கள், புராணம், மீமாம்சம், நியாயம், தர்மசாஸ்திரம், மருத்துவம், இசை, பொருள் நூல், வில் வித்தை ஆகிய 18 வித்தைகளும் அங்கு கற்பிக்கப்பட்டன. அவ்வளவு புகழ்வாய்ந்த சமஸ்கிருத கடிகையை பற்றி கேள்விப்பட்டிருந்த ஸ்ரீராஜன் நம்பூதிரி தானும் அந்த கடிகையில் தங்கி கல்வி பயில போவதை எண்ணி பரபரப்படைந்திருந்தான். அவன் கடிகையில் போய் சேர்வதற்கு முந்தின நாள் இரவு நடுஜாமத்துக்கு பின்னும் அவனும் உதயச்சந்திரனும் பௌத்த கடிகையின் மாடி வராந்தாவில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். ராஜன் நம்பூதிரி சொன்னான், உதயச்சந்திரா, உன்னை விட்டு பிரிந்திருக்கவே பயமாக இருக்கிறது. நானும் உன்னோடு இந்த பௌத்த கடிகையிலேயே ஏதாவது பணி புரிந்து கொண்டு இருந்து விடுகிறேனே. நீ ஒரு சைவன், வேதங்களையும் ஆகமங்களையும் கற்றவன். உனக்கு பொருத்தமான துறையில்தான் உன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இடையில் விட்டு போன கல்வியை இங்கே நீ தொடரலாம். என்னை போல உடல் உழைப்புக்கு நீ தகுந்தவன் அல்ல. நீ அறிவு ஜீவி. உன்னுடைய மேதா விலாசம் இந்நாட்டுக்கு கூட உதவலாம். நானும் காஞ்சியில் தானே இருக்கிறேன். தினமும் நாம் சந்தித்து கொள்ளலாம் என்று உதயச்சந்திரன் ஆறுதல் கூறினான். காஞ்சி நகரை பற்றி கேள்விப்பட்ட காலத்தில் இங்கு வரவேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இப்போது சந்தர்ப்பம் என்னை இங்கே இழுத்து கொண்டு வந்திருக்கும் போது எனக்குள்ளே பயம் சூழ்கிறது நண்பா. நகரத்துக்குள் வந்தபோது உனக்கு விழுந்த சவுக்கடியை நினைக்கும் போதெல்லாம் மனதில் உற்சாகம் மறைந்து விடுகிறது. நீ மட்டும் அப்போது என்னை தடுத்து இழுத்து கொண்டு வந்திருக்காவிட்டால் நான் அவன் மீது பாய்ந்திருப்பேன் என்றான் உதயச்சந்திரன். கோபத்தில் அவனது பற்கள் நெறிப்பட்டன. இந்நாட்டின் இளவரசன் அவன், வருங்கால சக்கரவர்த்தி. அவனை தாக்குவது என்றால் ஒரு சக்கரவர்த்திக்கு இருக்க வேண்டிய பெரும் குணம் அவனிடம் இல்லையே. ஒரு சாதாரண ஊர்காவல் வீரனை போலல்லவா அன்று என்னை விரட்டி அடித்தான் என்று கூறியவாறே சவுக்கடியினால் இன்னும் ஆறாமல் இருந்த புண்ணை தடவினான் உதயச்சந்திரன். அவர்கள் பேசி கொண்டிருந்த போது திடீரென்று தெருவில் பல கூக்குரல்கள் கேட்டன. இருவரும் திடுக்கிட்டு எழுந்து மாடியில் இருந்தவாறு தெருவை நோக்கினார்கள். தெருவில் ஆண்களும் பெண்களும் அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்தனர். நாலாபுரமும் சிதறி ஓடி வந்தவர்களில் பலர் பௌத்த கடிகைக்குள்ளும் நுழைந்தார்கள். கூட்டத்துக்கு பின்னால் 5-6 குதிரை வீரர்கள் ஓடியவர்களை சவுக்கால் அடித்து விரட்டி கொண்டு வந்தார்கள். பௌத்த கடிகையினுள் நுழைந்தவர்கள் போக தெருவில் தொடர்ந்து ஓடிய மற்றவர்கள் அலறிக்கொண்டே அடுத்த தெருவில் மறைந்தார்கள். அவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு குதிரை வீரர்கள் பாய்ந்து சென்றார்கள். பௌத்த கடிகைக்குள் கூடிவிட்ட மக்கள் பயத்தினால் பிரமை பிடித்தவர்கள் போல் இருந்தார்கள். குழந்தைகள் பயத்தினால் வீறிட்டு அலறி கொண்டிருந்தன. கடிகை தலைவரிடம் ஒரு பெண், குதிரை வீரர்கள் எங்கள் குடிசைகளை எல்லாம் தீ வைத்து தெருவிலே விரட்டி அடித்து விட்டார்கள் என்று கூறி அழுதாள். எங்கள் சேரி முழுவதையுமே எரித்து விட்டார்களே பாவிகள் என்று ஒருவன் வடதிசையை சுட்டி காட்டியபடி விம்மி அழுதான். அவன் காட்டிய திசையில் சற்று தூரத்தில் பெரும் புகை எழுந்து வானோக்கி உயர்ந்து கொண்டிருந்தது. நில ஒளியில் அது நன்கு தெரிந்தது.
கடிகையின் பிரதான கட்டடத்திலும் சுற்றி இருந்த தோட்டங்களிலும் அதனுள் ஆங்காங்கே அமைந்திருந்த சிறு கட்டடங்களிலும் அந்த அப்பாவி மக்கள் தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதில் முனைந்தார் கடிகை தலைவர். கடிகையில் உறங்கிக் கொண்டிருந்த மற்ற மாணவர்கள் அனைவரும் எழுந்துவிட்டனர். எல்லோரும் அகதிகளுக்கான உதவிகளை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இரவு முழுவதும் உதயச்சந்திரனும் ராஜன் நம்பூதிரியும் உறங்காமல் அந்த அகதிகளுக்கு உதவி செய்வதில் முனைந்திருந்தனர். நாம் இந்நகருக்குள் வந்த நேரம் சரியில்லை போலிருக்கிறது என்றான் உதயச்சந்திரன். அப்போது இருவரும் அகதிகளுக்கான படுக்கைகளை விரித்து கொண்டிருந்தார்கள். பாவம், எப்படி பரிதவித்து நிற்கிறார்கள் பெண்கள். பீதியினால் பேசும் சக்தியை கூட இழந்து பைத்தியங்களைப் போல விழிக்கிறார்கள். ஒரு நாட்டின் தலைநகரில் அந்நாட்டின் மக்களே அகதிகளாக மாறுவது போன்ற கொடுமை சகிக்க முடியாதது என்றான் ராஜன் நம்பூதிரி. சக்கரவர்த்தி போர்க்களத்தில் இருக்கிறார், மகாராணி ஆள்கிறாள். நீ சொன்னது போல அவளுக்கு இப்போது தீட்டு நேரம் போல் இருக்கிறது. புத்தி சமநிலையில் இல்லாமல் இப்படித்தான் தன்னுடைய பிரஜைகளையே துன்புறுத்துகிறாளோ என்னவோ என்றான் உதயச்சந்திரன். பிறகு இங்கே ஒவ்வொரு திங்களும் 3 நாட்களுக்கு இப்படித்தான் ஏதாவது சங்கடங்கள் வந்து சேருமோ என்னவோ என்று கூறி சிரித்தபோது அந்த பக்கம் வந்த கடிகை தலைவர் அவனுடைய சிரிப்புக்கு காரணம் கேட்டார். அவன் சொன்னதும் அவர் ராஜன் சொன்ன தத்துவத்திலும் உண்மை இருக்கிறது. இதை பற்றி நம்முடைய கடிகையின் வைத்திய பகுதி மகா பண்டிதர் ஞானபாலர் அடிக்கடி கூறுவார் என்று சொல்லிவிட்டு கட்டிடத்தின் வேறு பகுதியை நோக்கி விரைந்தார். மறுநாள் காலையில் ராஜன் நம்பூதிரி வடமொழி கடிகைக்கு புறப்பட்ட போது உற்சாகமாக இருந்தான். பௌத்த கடிகையின் தலைவர் கொடுத்த அறிமுக ஓலையை பெற்றுக்கொண்டு உதயச்சந்திரனுடன் வடமொழி கடிகைக்கு புறப்பட்டான். கடிகையை நெருங்கியதும் அவனுக்கு உள்ளூர பயம் எழுந்தது. கடிகையில் சேர்ப்பார்களா? மொட்டை தலையில் இன்னும் மயிர் நன்றாக வளரவில்லை. உடல் உறுப்பில் அராபியர்கள் உண்டாக்கிவிட்ட ஊனம். என்னை முதலில் பிராமணனாக ஏற்பார்களா? ஐயோ கடவுளே! ராஜன் நம்பூதிரியின் உடல் பயத்தினால் சிலிர்த்தது. நடையும் தளர்ந்தது. அதை கவனித்த உதயச்சந்திரன், என்ன ராஜன், கடிகையை நெருங்கும் போது தளர்வடைகிறாய் என்று கேட்டவாறே அவனுடைய தோளை அணைத்தவாறு நடந்தான். உதயச்சந்திரா, என்னை முதலில் பிராமணனாகவாது ஏற்பார்களா? ராஜன் நம்பூதிரி கேட்டான். ஓ, இதற்கா இவ்வளவு சோர்ந்து போனாய்? பிராமணன் என்பவன் உள்ளத்தால் பிராமணனாகிறான், உடலால் அல்ல. அந்த கடிகையில் உள்ளோர் குறுகிய மனத்தினராக இருக்க மாட்டார்கள். தைரியமாக வா. புகழ்பெற்ற அந்த மாபெரும் கடிகையை நெருங்கியதும் அதன் கட்டடங்களின் அமைப்பையும் விசாலத்தையும் கண்டு பிரமித்து நின்றனர். கடிகையின் தலைவர் ஜேஷ்ட சோமயாஜி அவர்களை வரவேற்று பேசிக் கொண்டிருந்தார். ராஜன் நம்பூதிரியின் வரலாற்றை கேட்டு மனம் நெகிழ்ந்தார். அவனை அங்கு மாணவனாக ஏற்றுக்கொண்டு அவன் இழந்திருந்த முப்புரி நூலையும் சாஸ்திர முறைப்படி அவனுக்கு அணிவிக்க நல்ல நாள் கணித்தார். வடமொழி கடிகையில் ஸ்ரீராஜன் நம்பூதிரியை விட்டுவிட்டு உதயச்சந்திரன் பிரிந்த போது இருவரும் தினமும் மாலையில் கைலாசநாதர் கோயில் வாசலில் சந்திப்பது என்று முடிவு செய்து கொண்டனர். கடிகையை விட்டு புறப்பட்டு கைலாசநாதர் கோயிலின் வடக்கு மாடவீதி வழியாக உதயச்சந்திரன் சென்று கொண்டிருந்த போது எதிரே இரு புரவிகள் கடும் வேகத்தில் வந்ததைக் கண்டு வீதியை விட்டு விலகி ஒதுங்கினான். குதிரைகள் அவனை கடந்து சென்றபோது வெள்ளை குதிரையில் இருந்த சித்திரமாயனின் பார்வை உதயச்சந்திரன் மீது விழவே சட்டென்று குதிரையை நிறுத்தினான். கடிவாளத்தின் வலி பொறுக்காமல் குதிரை கனைத்தவாறே முன்னங்கால்களை தூக்கியவாறு சில வினாடிகள் நின்றது. உதயச்சந்திரனும் வியப்புடன் இளவரசனை ஏறிட்டு பார்த்தான். மறுகணம் குதிரை பாய்ந்து சென்று மறைந்தது. தன்னை அடையாளம் தெரிந்து கொண்டுதான் இளவரசன் குதிரையை நிறுத்தினான் என்பதை புரிந்து கொண்ட உதயச்சந்திரன் தன்னை அவன் துன்புறுத்தியதற்காக இரக்கம் கொண்டு ஏதாவது சமாதானமாக ஆறுதல் வார்த்தைகள் சொல்வான் என்று எதிர்பார்த்து ஏமாந்தான். திமிர், அதிகார திமிர். சந்தர்ப்பம் கிடைத்தால் உன்னை பந்தாடி விடுவேன். ஐயோ பாவம், பல்லவ சாம்ராஜ்யம் இவனை சக்கரவர்த்தியாக ஏற்க வேண்டிய தலைவிதி. உதயச்சந்திரன் கிழக்கு மாடவீதிக்கு வந்தபோது கோயிலுக்குள் செல்லலாமா என்று நினைத்தான். ராஜன் வரும்போது அவனுடன் போய்க் கொள்ளலாம் என்று முனகியவாறு சன்னதிக்கு எதிரே இருந்த தெருவில் நுழைந்தான். அப்போது எதிரே ஒரு ரதம் உதயச்சந்திரனை கடந்தபோது அதில் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் கம்பீரமாக அமர்ந்திருந்ததையும் அருகே 12 அல்லது 13 வயது சிறுவன் ஒருவன் இருந்ததையும் கண்டான். வீதியில் சென்று கொண்டிருந்த மக்கள் மிக்க மரியாதையுடன் விலகி நின்றதையும் கவனித்தான். அருகே நின்று கொண்டிருந்த ஒரு வயோதிகரை நெருங்கி, ரதத்தில் போகிறவர் யார் என்றான். அந்த வயோதிகர் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இவர்தாம் இரண்யவர்மர். பக்கத்தில் இருப்பவன் அவருடைய மகன் பல்லவ மல்லன்.
ராஜவம்சத்தை சேர்ந்தவர். தென் மண்டலத்துக்கு ராஜா இவர்தாம். இப்போது இங்கே கோட்டை தளபதியாக இருக்கிறார் என்றார். இரண்யவர்மரின் தோற்றம் அவனை கவர்ந்தது. அவருடைய பரந்த முகமும் முறுக்கேறிய மீசையும் ஆஜானுபாகுவான உடல் அமைப்பும் கண்களில் தெரிந்த வீரக்கலையும் அவனை ஆட்கொண்டன. அவருக்கு அருகே அமர்ந்து துருதுருவென்று நாலாபுரமும் பார்த்து கொண்டிருந்த சிறுவனின் அழகிய உருவம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. திமிர் பிடித்த இளவரசனும் ராஜவம்சம்தான், இவர்களும் ராஜவம்சம்தான். அவன் மூஞ்சியும் பார்வையும் கொடிய பாம்பு மாதிரி. எங்கோ காட்டு மிராண்டியின் குகைக்குள் பிறக்க வேண்டியவன் அரண்மனையில் வந்து பிறந்து தொலைத்து விட்டான். கடவுளும் சமயத்தில் இப்படி மறதியாக உயிர்களை இடமாற்றி வைத்து விடுவார் போல் இருக்கிறது. கடவுளின் படைப்பு தொழிலை ஆராய்ந்தவாறே பௌத்த கடிகையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் உதயச்சந்திரன். கடிகையை அடைந்த போது அவனுக்காக ஒரு செய்தி காத்திருந்தது. டெங்லி என்ற வயோதிக சீனர் அவனை தேடி வந்ததாகவும் தம்முடைய இருப்பிடத்தை தெரிவித்திருப்பதாகவும் கடிகையின் காவலாளி கூறியதை கேட்டு மிகுந்த உற்சாகமடைந்தான். இரண்யவர்மரின் ரதம் முதன் மந்திரியின் மாளிகையின் முன் நின்றதும் முதன் மந்திரி அவரை எதிர்கொண்டு வரவேற்று மாளிகையினுள் அழைத்து சென்றார். இரண்யவர்மர் கோபத்தால் குமரி கொண்டிருந்தார். எல்லாம் கேள்விப்பட்டேன் என்றார் முதன் மந்திரி. நல்ல தந்திரம் செய்திருக்கிறார்கள். நேற்று மகாராணியை சந்தித்த போது எவ்வளவு திமிராக பேசினால் தெரியுமா என்று கூறி பற்களை கடித்தார். பல்லவ நாட்டின் மகாராணி அல்லவா என்றார் தரணி கொண்ட போசர். மகாராணி, பெரிய மகாராணி என்று கைகள் இரண்டையும் விரித்து காட்டி இறைந்தார் இரண்யவர்மர். கோபமும் வெறுப்பும் அவருடைய குரலில் நிரம்பி இருந்தன. பிறகு சொன்னார், அவள் என்ன சொன்னால் தெரியுமா? என்னுடைய கட்டளைகள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் கோட்டை தளபதி பதவியிலிருந்து விலகிக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என்றால் நான் விலகிக் கொள்ள வேண்டுமாம். சக்கரவர்த்தி அல்லவா என்னை கோட்டை தளபதியாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டார். கடைசியில் பாவம் நகர சுத்தி பணியாளர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்றார் முதன் மந்திரி. கோட்டை தளபதி என்ற முறையில் நகரத்தின் பிரஜைகளையும் பாதுகாக்கும் பொறுப்பு என்னுடையது. ஆகையால் காஞ்சியில் எந்த சமூகத்தினருக்காவது கேடு விளையும் போது நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன் என்றார் இரண்யவர்மர். ஓ, அதனால்தான் உங்களை கோட்டை தளபதி பொறுப்பிலிருந்து விடுவித்து விட்டார்களோ கேட்டார் முதன் மந்திரி. உங்களுக்கும் செய்தி எட்டிவிட்டதா? அரண்மனை உத்தரவை நேற்று இரவு உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்த அதிகாரிதான் அந்த உத்தரவை பற்றிய செய்தியை எனக்கும் தெரிவித்துவிட்டு சென்றான். இப்போது கோட்டை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சுந்தரவர்மர். என்று உருமினார் இரண்யவர்மர். சக்கரவர்த்தி நியமித்த என்னை நீக்க இவளுக்கு என்ன துணிச்சல்? நேற்று நடுஜாமத்துக்கு பிறகு கோட்டை வீரர்களை கொண்டே நகர சுத்தி பணியாளர்களின் சேரியை தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள் என்றார் முதன் மந்திரி. அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த பல்லவ மல்லன், கொஞ்சம் பேர் எங்கள் மாளிகையில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் என்றான். இன்று அதிகாலையிலேயே அவர்கள் அனைவரையும் குடியேற்ற ஏரிக்கரைக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தில் ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றார் முதன் மந்திரி. நான் என் படையை அழைத்து கொண்டு என்னுடைய மண்டலத்துக்கு போய்விடலாம் என்றிருக்கிறேன். இந்த தான் தோன்றி ராணியின் கட்டளைக்கு பணிந்து கொண்டு என்னால் இங்கு இருக்க முடியாது. இவளுக்கு இவ்வளவு திமிரா? கோபத்தில் குமுறினார் இரண்யவர்மர். இளவரசனும் அல்லவா திமிர் பிடித்து அலைகிறான் என்றார். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இப்போது நாட்டில் ஆங்காங்கே சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. வல்லம் கிராமத்தில் மகாராணியின் உத்தரவை அறிவிக்க சென்ற அதிகாரியை அடித்து முகத்தில் கரும்புள்ளி குத்தி அனுப்பியிருக்கிறார்கள். இதெல்லாம் நல்லதற்கல்ல. நாட்டின் ஆட்சியை பலவீனப்படுத்திவிடும் என்றார் முதன் மந்திரி. இந்த ராணியின் மூஞ்சியிலும் கரும்புள்ளிகளை காஞ்சி மக்கள் குத்தினால் நன்றாக இருக்கும். மக்களே தண்டல்காரராக மாறுவது ஆபத்து. சக்கரவர்த்தி இல்லை என்ற தைரியத்தில் தானே சோழ நாட்டை சேர்ந்த ஆலி நாட்டு குறுநில மன்னன் நம்முடைய நாகப்பட்டினத்து புத்த விகாரத்தை கொள்ளையடித்திருக்கிறான். பௌத்த விகாரம்தானே, போகட்டும் என்றார் இரண்யவர்மர் அலட்சியமாக. இன்று பௌத்த விகாரத்துக்கு ஒரு வைணவனால் நேர்ந்த கதி நாளை நம்முடைய கைலாசநாதர் கோயிலுக்கு வடமொழி கடிகைக்கு வேறு ஒரு மூட வெறியனால் நேரலாமே என்று கேட்டார் முதன் மந்திரி. இரண்யவர்மர் மௌனமாக இருந்தார். முதன் மந்திரி தொடர்ந்து சொன்னார், சக்கரவர்த்தி இல்லாத வேளையில் நீங்கள் தலைநகரை விட்டு செல்வது நல்லதல்ல. சக்கரவர்த்தி உங்களை போர்க்களத்துக்கு அழைத்து செல்லாததற்கு காரணமே நீங்கள் காஞ்சியில் இருக்க வேண்டும் என்பதால்தான். இவர்கள் ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இப்போதுதான் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும்.
கோபத்தில் நிதானம் இழந்துவிடக்கூடாது. நீங்களும் போய்விட்டால் மகாராணிக்கு தெம்பு ஏற்பட்டுவிடும் என்றார். இரண்யவர்மரும் பல்லவ ராஜவம்சத்தை சேர்ந்தவர்தாம். ஆதியில் சிம்மவிஷ்ணு என்ற பல்லவ மன்னர் காலத்தில் இருந்துதான் பல்லவ நாடு ஒரு சாம்ராஜ்யமாக மாறுவதற்கான முயற்சியில் இறங்கியது. சிம்ம விஷ்ணுவின் மகன்தாம் புகழ்பெற்ற மகேந்திரவர்மன். அந்த சிம்ம விஷ்ணுவுக்கு பீமவர்மன் என்று ஒரு சகோதரர் இருந்தார். அவருடைய பேரனுடைய பேரன்தாம் இந்த இரண்யவர்மர். இவர் பல்லவ சாம்ராஜ்யத்தின் தென் மண்டலத்தில் குறுநில மன்னராக இருந்தார். குறுநில மன்னர்கள் பல்லவ சக்கரவர்த்தியை தவிர வேறு யாருக்கும் பணிய மாட்டார்கள். அதனால்தான் மகாராணியின் கட்டளைகள் இரண்யவர்மருக்கு கோபத்தை மூட்டின. கடைசியில் இரண்யவர்மர் ஓரளவு மன அமைதி அடைந்து முதன் மந்திரியின் யோசனையை ஏற்றுக்கொண்டார். உள்ளூர கோபம் புகைந்து கொண்டுதான் இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.